ரூத்தினுடைய சரித்திர புத்தகத்தை நாம் தொடர்ச்சியாக கர்த்தருடைய நாளின் காலை ஆராதனைகள்ல சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கடைசி அதிகாரத்துக்கு நாம இப்ப வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம சிந்திக்க போகிற வேத பகுதி ரூத் 4வது அதிகாரத்தில் இருக்கிறது. உங்க வேதத்துல ரூத் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல முதல் 10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ரூத் 4வது அதிகாரம் முதல் 10 வசனங்கள். போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான். அவனை நோக்கி, ஓய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டு, இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான். அவன் வந்து உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் 10 பேரை அழைத்து, இங்கே உட்காருங்கள் என்றான். அவர்களும் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எலிமெலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்கப் போகிறாள். ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கிக் கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன். நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக்கொள்ள மனதிருந்தால் மீட்டுக்கொள்ளும். அதை மீட்டுக்கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும். உம்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறொருவனும் இல்லை என்றான். அதற்கு அவன், நான் அதை மீட்டுக் கொள்ளுகிறேன் என்றான். அப்பொழுது போவாஸ், நீர் நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலைநிற்க பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவி ஆகிய மோவாபிய ஸ்திரீயான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன். நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக் கொள்ளும். நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்றான். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வ கால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சையை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி, நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சையை கழற்றி போட்டான். அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமெலேக்குக்கு இருந்த எல்லாவற்றையும், கிலியோனுக்கும் மக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கிக் கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்றுப்போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கு நீங்கள் இன்றைய தினம் சாட்சி என்றான். ரொம்ப வேகமா ரூத்தினுடைய சரித்திரம் இங்க ஓடிட்டு இருக்கு. இது இவ்வளவு வேகமா ஓடுறதுக்கு யார் காரணம்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறாரு, போவாஸ். இந்த ரூத்தினுடைய புத்தகம் கடவுளுடைய மீட்பின் உடன்படிக்கையில அவருடைய பராமரிப்பு செயல்கள் எவ்வளவு அற்புதமாக இருந்திருக்குன்றத காட்டுகிறது. ஆரம்ப அதிகாரத்துல நாம பார்க்கும்போது இந்த ரூத்க்கு மிகப்பெரிய துன்பம் சேர்ந்தது. மோவாப் தேசத்துல ஒரு மோவாபிய பெண்ணாக அந்த ரூத் இருந்த போதிலும் இஸ்ரவேல்ல இருந்து பஞ்சம் பிழைக்க வந்த அந்த குடும்பத்துல திருமண பந்தத்துல ரூத் நுழைகிறாள். கொஞ்ச காலத்திலேயே தன்னுடைய கணவனை இழந்து மிகப்பெரிய துன்பம். அத்தோட கூட மறுபடியும் அவங்க பெத்லகேமுக்கு வந்து பெத்லகேம்லயும் கூட அவளுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் தான் இருந்ததை நாம முதல் 2 அதிகாரங்கள்ல பாக்குறோம். ஆனா ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு திட்டத்தோடு அவருடைய மீட்பின் உடன்படிக்கையின் நிறைவேற்றத்திற்காக தாம் தெரிந்து கொண்ட ரூத்தை
மோவாப் தேசத்திலிருந்து பெத்லகேமுக்கு அழைத்து வந்து அவளுடைய நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த வரலாறு இப்படி ஓடிக்கொண்டிருக்கும் போது இதுக்கு பின்னாடி செயல்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தரை தான் நம்ம பார்க்க முடியும். அவர் இவைகள் எல்லாவற்றையும் எதற்காக செய்து கொண்டிருக்கிறார்னா அவருடைய மீட்பின் உடன்படிக்கையை அவர் இதன் மூலமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த ரூத் புத்தகத்துல ஒவ்வொரு அதிகாரத்திலையும் காட்சிகளும் இடமும் மாறி மாறி போகிறத பார்க்கிறோம். முதல் அதிகாரத்துல அந்த காட்சி பெரும்பாலும் எங்க இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா மோவாப் தேசத்துல இருந்தது. இரண்டாவது அதிகாரத்துல அந்த மோவாப் தேசத்திலிருந்து பெத்லகேமுக்கு வந்து போவாசினுடைய வயல் நிலங்களை சுற்றி அந்த காட்சி இருந்தது. மூணாவது அதிகாரத்துல போரடிக்கிற களத்துல அந்த காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. இப்ப நாலாவது அதிகாரம், கடைசி அதிகாரம், எங்க பார்த்தோம்னா இந்த காட்சி எங்க இருக்குன்னா பட்டண வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க பெத்லகேம்ல பொதுவாக அந்த ஊர் பெரியவர்கள் எல்லாம் கூடி முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய அந்த இடம், அதான் பட்டண வாசல். அந்த இடத்துல இந்த காட்சி நடைபெறுகிறது. இதுக்கு முந்தைய 3 அதிகாரத்துல நகோமியினுடைய திட்டத்தின்படி ரூத் போவாசை தானியங்கள் கதிரடித்து சேர்க்கிற களத்துல சந்தித்து தன்னுடைய திருமண விருப்பத்தை வெளிப்படுத்தினத இந்த 3வது அதிகாரத்துல நாம பார்த்தோம். ரூத்தினுடைய நிலைமையை நன்கு புரிந்து கொண்ட போவாசும் கூட அந்த இரவுல ரூத்தை எந்த விதத்திலையும் கண்டிக்கல, ரூத்துக்கு எதிராக பேசல, சத்தம் போடல. ரூத்த ரொம்ப கண்ணியமாக நடத்தினதை குறித்து நாம சென்ற வாரம் பார்த்தோம். ஒரு 5 குறிப்புகளை பார்த்தோம். ரூத்தினுடைய செயலை போவாஸ் பாராட்டுகிறார். எதுக்காக பாராட்டுகிறார்? அம்மா, நீ உத்தமமான பெண் என்பதை உன்னுடைய செயல்கள் மூலமாக நீ நிரூபித்திருக்கிறாய். ஏன்னா நீ நினைத்திருந்தால் வாலிபர்களோடு நீ போயிருந்திருக்கலாம், திருமணம் செய்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனா நீ அதை செய்யாம என்ன தேடி என்னுடைய அடைக்கலத்துல வந்திருக்கிறத அவர் பாராட்டுகிறார். உன்னுடைய முந்தின நற்சீரை பார்க்கலும் பிந்தின நற்சீர் பாராட்டத்தக்கதாக இருக்கிறது என்று அவர் அங்க ரூத்தை பாராட்டுகிறத பார்க்கிறோம். 2வது ரூத்தை தைரியப்படுத்துகிறார். அவர் சொன்ன வார்த்தை பயப்படாது. ஏன்னா ஒருவேளை நான் அதை கற்பனை பண்ணி பாக்குறேன், இதெல்லாம் சொல்லிட்டோம் செஞ்சிட்டோம், ஆனா என்ன நடக்குமோன்னு அந்த போர்வைக்குள்ள ரூத் ஒரு வேலை நடுங்கிக்கிட்டே கூடாது. நீ பயப்படாதம்மா, பயப்படாது, தைரியப்படுத்துகிறார். 3வது ரூத்து கிட்ட உண்மையை விளக்குகிறார். நீ நம்பி வந்ததெல்லாம் சரிதான், நான் தான் சுதந்திரவாளி, ஆனா இன்னொரு உண்மை உனக்கு சொல்றேன் பாரு, என்னை விட நெருங்கின ஒரு சுதந்திரவாளி இருக்கிறான், நான் அவன்கிட்ட கேட்கிறேன், அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். உண்மையை விளக்குகிறார். 4வது ரூத்துக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். ஒருவேளை அந்த மனுஷன் உன்னை திருமணம் செய்யலைன்னா நான் நிச்சயமாக உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கர்த்தரை முன்வைத்து வாக்கு கொடுக்கிறத பாரு. 5வது ரூத்தை பாதுகாத்ததை குறிச்சு பாரு. அந்த இரவெல்லாம் கூட அங்க ரூத் பத்திரமாக இருந்து காலையில பாதுகாப்போடு தன்னுடைய வீட்டுக்கு போகிறத குறித்து பாக்குறோம். அப்படி ரூத் போகும்போது வெறுங்கையோட அனுப்பிவிடல. ரூத்துக்கு நிறைய தானியங்கள் எல்லாம் கொடுத்து, வார்கோதுமையை கொடுத்து, கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ நீ எடுத்துட்டு போமா. ஏன்னா அங்க யோசிச்சு பாக்குறாரு போவாஸ், ஒருவேளை இந்த வயல் நிலங்கள்ல பொறுக்குன அந்த இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி உங்க சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க, இந்த காரியங்கள்லாம் நடந்து முடிய 1-2 நாள் ஆகுமே, அதுக்கு வரைக்கும் அவங்களுக்கு வேணுமேன்னு சொல்லி சாப்பாடுக்கு தேவையானதையும் கொடுத்து விடுகிறது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம் போன வாரம். இதுல ரொம்ப பயன்பாடு என்ன, நம்முடைய போவாசாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்ம இடத்துல இப்படிதான் நடந்து கொள்கிறார்னு பார்த்து போன வாரம் அந்த 3வது அதிகாரத்தை முடிச்சோம். இன்னைக்கு 4வது அதிகாரத்தை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு அந்த சிந்தனைய நகோமியினுடைய வார்த்தைகளை நினைவுபடுத்தி ஆரம்பிக்கிறது தான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரூத் 3வது அதிகாரம் 18வது வசனம், அதாவது 3வது அதிகாரத்தின் கடைசி வசனம். அந்த வசனத்துல நகோமி ரூத்தை பார்த்து சொல்லுகிறத கவனிங்க. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. நகோமி சொல்லுகிறது என்னன்னா, நீ செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் நன்றாக செய்து விட்டாய், இனி நீ செய்வதற்கு ஒன்றும் இல்லை, நீ அமைதலோடு பொறுத்திரு, காத்திரு. இனி காரியத்தெல்லாம் யார் செய்ய போகிறா? அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். நீ ரெஸ்ட்ல இரு, ஏன்னா செயல்பட போகிறது போவாஸ்.
நகோமிக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருந்தது. போவாஸ பத்தியும் நல்லா புரிந்து வைத்திருந்தார். என்னெல்லாம் நீ அடுத்தடுத்து நடக்கும்ன்றதெல்லாம் தெரிந்து வைத்துட்டு தன்னுடைய மருமகள் கிட்ட இப்படி வார்த்தைகளை சொல்லி, ஓகே நம்ம பொறுத்து இருந்து என்னதான் நடக்குதுன்னு பாப்போமேன்னு சொல்லி அந்த சம்பவம் முடியும். நகோமி சொன்னதை போலவே போவாஸ் உடனடியாக செயல்பட்டு மற்ற சுதந்திரவாளியை சந்திக்கிறதையும் அவங்களுக்கு நடந்த பேச்சுவார்த்தை அதெல்லாம் தான் இந்த 10 வசனங்கள்ல நாம பார்த்தோம். சோ அததான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். இந்த வசனங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு நீயா நானா தான் தலைப்பு. நீயா நானா, ஒன்னு நீ அல்லது நான். போவாசினுடைய ஸ்டாண்ட்ல இருந்து இந்த தலைப்பை கேட்ட உடனே நீங்க யோசிக்கலாம், இது ரொம்ப பிரபலமான ஒரு நிகழ்ச்சி மாதிரி தெரியுது. அந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பை எடுத்து ஒவ்வொரு வாரமும் தலைப்பு ஒரு பட்டிமன்றம் மாதிரி, பட்டிமன்ற தலைப்பெல்லாம் இல்ல. இது உண்மையிலேயே இந்த வேத பகுதியோடு ரொம்ப நெருங்கிய சம்பந்தம். நீ திருமணம் செய்து கொள்ளுகிறாயா அல்லது நான் திருமணம் செய்து கொள்ளட்டுமா, இதுதான் போவாசினுடைய நிலைப்பாடு, கேள்வி. ஆகவே இதையே ஒரு தலைப்பாக நான் வைத்திருக்கிறேன், நீயா நானா. சோ இந்த தலைப்பின் கீழாக இந்த 10 வசனங்களை 4 குறிப்புகளின் கீழாக நாம சிந்திக்க போகிறோம். முதலாவது குறிப்பு, போவாஸ் சபையை கூட்டுதல். நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி போவாஸ் செயல்பட ஆரம்பித்து விட்டார். ஆகவே அவர் அந்த ஊர் பெரியவர்கள் எல்லாம் கூட்டக்கூடிய அந்த காரியத்தை முதலாவது நம்ம பார்க்கலாம். முதல் 2 வசனங்கள்ல அதை பார்க்க போறோம். 2வது குறிப்பாக போவாஸ் இன்னொரு சுதந்திரவாளி கிட்ட கேட்டல், அவனுடைய விருப்பத்தை பத்தி கேட்கக்கூடிய காரியங்களை 3-6 வசனங்கள்ல நம்ம பார்க்க போகிறோம். 3வது, போவாசும் அந்த மற்றொரு சுதந்திரவாளியும் உத்தரவாதத்துடன் உடன்படுதல். 2 பேருக்குள்ளேயும் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வர்றாங்க. ஒரு உத்தரவாதத்துடன் உடன்படுகிறத பத்தி 7-8 வசனங்கள்ல நம்ம பார்க்க போகிறோம். 4வது குறிப்பாக போவாஸ் ரூத்தை திருமணம் செய்ய உறுதியேற்றல். அத 9-10 வசனங்கள்ல நம்ம பார்க்கலாம். இந்த 4 குறிப்புகளையும் ஒவ்வொரு குறிப்பாக நம்ம பார்க்கலாம். முதலாவது குறிப்பு, போவாஸ் சபையை கூட்டுதல். முதல் 2 வசனங்களை பாருங்க. போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான். அவனை நோக்கி ஓய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டு, இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான். அவன் வந்து உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பர்களில் 10 பேரை அழைத்து இங்கே உட்காருங்கள் என்றான். அவர்களும் உட்கார்ந்தார்கள். பாத்தீங்களா, இது ஒரு நல்ல சம்பவம். போவாஸ் வந்து அந்த காரியத்தை முடிக்காம ஓய மாட்டான் என்று நகோமி சொன்னதற்கு ஏற்ப இங்க போவாஸ் செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம். போவாஸ் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த நாட்கள் எல்லாம் நியாயாதிபதிகளின் காலத்துல நடந்த ஒரு சம்பவம்ன்றத நாம நல்லா அறிஞ்சிருக்கிறோம். அந்த நியாயாதிபதிகள் காலத்துல ஒரு வழக்க விசாரிக்கிறதுக்கோ அல்லது ஊர் சம்பந்தமான சில பொதுவான முடிவுகளை எடுக்கிறதுக்கோ அல்லது ஒரு மனிதனை பற்றின சில காரியங்களை விசாரிப்பதற்கோ இந்த முறையை தான் அவங்க பின்பற்றி இருக்கிறாங்க. அதாவது அந்த பட்டணத்து வாசல்ல குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஊர் பெரியவர்களாக ஒன்று கூடி அந்த காரியங்களை பேசி முடிவு செய்கிறது தான் வழக்கம். நம்ம ஊரு பஞ்சாயத்து காட்சியை நீங்க நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பெரிய மரம் இருக்கும். அது ஒரு ஆலமரமா அரச மரமா அல்லது ஒரு பெரிய வேப்ப மரமா இருக்கும். அங்க ஒரு பெரிய மேடை இருக்கும். அந்த மேடையில பாத்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்து தலைவர் இருப்பாரு. ஒரு 10 பஞ்சாயத்து பெரியவர்கள் எல்லாம் அங்க இருப்பாங்க. அப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் அங்க வந்து எதா இருந்தாலும் அப்படிதான் விசாரிக்கிற வழக்கம். அந்த மாதிரி ஒரு காட்சி தான் இங்க நடக்குது. இந்த பட்டண வாசல்ல ஊர் பெரியவர்களான தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு கூடி ஒரு காரியத்தை விவாதிப்பாங்க. இங்க வேத வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறாங்க, போவாசும் கூட அப்படிப்பட்ட தலைவர்கள் ஒருவராக இருந்திருக்கிறார். அவர் தான் இப்போ இந்த கூட்டத்தை கூட்டுகிறவராகவும் இருந்திருக்கிறார். ரூத் 2வது அதிகாரம் முதல் வசனத்திலேயே நம்ம பார்த்தோம்னா போவாசை பத்தி முதல்ல நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அறிமுகப்படுத்துகிற போது ரூத் 2வது அதிகாரம் முதல் வசனத்துல
நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். நம்ம அப்பவே அந்த போவாச குறிச்சு பார்க்கும்போது சொத்துல மட்டும் அவன் ரொம்ப பெரிய நிலையில இருக்குல்ல, ஊர்ல எல்லாருமே மதிக்கக்கூடிய மிகப்பெரிய மதிப்பு வாய்ந்த மனிதனாக இருந்திருக்கிறான்னு நம்ம பார்த்தோம். அதுதான் அந்த தலைவர்கள் ஒருவராக போவாஸ் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. மற்ற பிரச்சனைகளை பற்றி எல்லாம் ஊர் கூடி பேசுகிற போது போவாசும் அந்த தலைவர்கள் ஒருவராக இருந்து அந்த காரியங்கள் எல்லாம் முடிவு செய்து அங்க வந்திருக்கிறாங்க. இதுதான் போவாஸ் அன்னைக்கு அந்த கூட்டத்தை எல்லாம் கூட்டி சரியாக முடிவுகளை எடுப்பதற்கான ஒரு நல்ல ஒரு செயலை செய்ய வைத்திருக்கிறது. போவாசும் அந்த தலைவர்கள் ஒருவராக இருந்திருக்கிறார். அதுல நீங்க கவனிக்கணும், நான் ஊர் தலைவர்கள் ஒருத்தன் எனக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு, எனக்கு நிறைய மதிப்பு இருக்குன்னு சொல்லி போவாஸ் எதையும் தான் தோன்றித்தனமாக செய்யல. போவாஸ் அப்படி செய்திருந்தாலும் கேட்பதற்கு யாருக்கும் அங்க பெரிய தைரியமும் இருந்திருக்காரு. யோசிச்சு பாருங்க, ஊர்ல பெரிய மனுஷனா ஒருத்தர் இருக்கிறவங்க இன்னைக்கு எல்லாம் அப்படித்தானே, யார் என்ன கேட்பாங்கன்றதுல தானே அவ்வளோ தவறுகளும் செய்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ தப்புகள், அவ்வளோ பாவங்கள். அந்த பதவி, பணம், அந்த ஆணவம், என்ன கேட்கறதுக்கு யார் இருக்கான்ற அந்த ஒரு திமிரு, அதுலதான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா போவாஸ் அப்படி இல்லை பாருங்க. அவர் ரொம்ப அருமையான தாழ்மையான மனுஷன். எதையும் நியாயப்படி, தர்மப்படி, வேதத்தின்படி செய்யணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்த ஒரு மனுஷன். ஆகவே அது தன்னுடைய கேஸா இருந்த போதிலும் மற்றவர்களையும் கூப்பிட்டு வைத்து ஒரு பிரச்சனையை எப்படி அணுகுவாங்களோ, ஒரு பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்பாங்களோ அதே முறைய போவாஸ் இங்கு கையாளுகிறத நம்ம பார்க்கிறோம். இங்க போவாஸ் என்ன செய்கிறார் பாருங்க. அவர் முதல்ல பட்டண வாசல்ல அந்த சபை கூடுகிற இடத்துல போய் அவர் உட்காருகிறார். இங்கதான் ப்ராவிடென்ஷியல் ஆக்டையும் நீங்க பாக்குறீங்க. அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு போவாஸ் சொன்ன அந்த சுதந்திரவாளியும் வர்றான். எதுவுமே தற்செயலா நடக்கிறது இல்லைன்னு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். சரியாக போவாஸ் போய் அங்க உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல போவாஸ் குறிப்பிட்ட அந்த சுதந்திரவாளியும் அங்க வர்றத பாக்குறோம். இது கடவுளுடைய பராமரிப்பின் செயலாகவே வேதத்துல நாம பாக்குறோம். அப்படி வந்த அந்த மனிதனை ஓய் என்று பெயர் சொல்லி கூப்பிட்டு, ஆனா அந்த பெயர் என்னன்னு இங்க பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்யல. ஆனா போவாஸ் கூப்பிடும் போது எப்படி கூப்பிட்டு இருக்கிறாரு? பெயரை சொல்லிதான் கூப்பிட்டு இருக்கிறாரு. ஆங்கில வேதத்துல பாத்தீங்கன்னா நண்பனே, எ ஃப்ரெண்ட், நண்பனே கொஞ்சம் இங்க உட்காருன்னு சொல்லி பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி தான் இருக்கு. ஆனா இங்க தமிழ்ல ஓய் என்று, இங்க வாப்பா கொஞ்சம் இங்க உட்காரு அப்படி சொல்லுவோம்ல, அது மாதிரி கூப்பிடுறாரு. நீங்க பாருங்க, போவாஸ் அப்படி கூப்பிட்ட உடனே அந்த மனுஷனும் உட்கார்ந்து இருக்கிறான். என்னைய அவனுக்கு காலையில வேற வேலை இல்லையா, வேலைக்கு போயிட்டு இருக்கு, என்னைய கூப்பிட்டு இங்க உட்கார வைக்கிற, என்னைய விஷயம் போயா அப்படின்ட்டு எல்லாம் போல. போவாசினுடைய பேச்ச தட்ட முடியாத அளவுக்கு அந்த மனுஷனும் உட்கார்ந்து இருக்கிறான் பாருங்க. அப்போ போவாசினுடைய நிலை எவ்வளவு உயர்ந்த நிலையா இருக்கும். அடுத்து என்ன செய்யறான் பாருங்க. பட்டணத்து மூப்பர்கள்ல 10 பேரை அழைத்து, ஏன்னா அதான் வழக்கம், 10 பேரை சேர்ந்து அங்க உட்கார்ந்துதான் அந்த முடிவுகளை எடுப்பாங்க. அந்த 10 பேரையும் அழைத்து அனுப்புகிறான். அந்த 10 பேரும் வர்றாங்க. என்ன போவாஸ் ஏதோ கூப்பிட்டீங்களா, என்ன விஷயம், வாங்க வாங்க இங்க உட்காருங்க. 10 பேரும் உட்காந்துட்டான். ஒருத்தன் கூட எதுவும் சொல்லல. அப்ப எந்த அளவுக்கு செல்வாக்கு மிகுந்த மனிதனாக போவாஸ் இருந்திருப்பான்றத நீங்க பாருங்க. அப்போ அந்த சுதந்திரவாளி அங்க வந்தாச்சு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த சுதந்திரவாளி அங்க இருக்கிறார், 10 மூப்பர்களும் அங்க இருக்கிறாங்க, தலைவர்களும் இருக்கிறாங்க. அத்தோடு கூட இங்க ஏதோ நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஊர் மக்களும் கூட அங்க கூடி வந்திருக்காங்க. இத கொஞ்சம் கற்பனையா நீங்க பாருங்க. போவாஸ் அங்க அமர்ந்திருக்கிறார், அந்த சுதந்திரவாளி இருக்கிறார், அதுக்கப்புறம் அந்த ஊர் தலைவர்கள் எல்லாம் 10 பேர் அங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் இங்க நடக்கிறத பார்த்த ஊர் மக்களும் கூட அங்க கூடி வந்திருக்கிறத பாக்குது. இப்படிதான் அன்னைக்கு அந்த காரியம் நடந்திருக்கிறது. போவாஸ் செய்த இந்த செயல்கள், போவாஸ் எத்தனை மதிப்பு மிகுந்தவராக அந்த ஊர் தலைவர்கள் ஒருவராக இருந்திருக்கிறார் என்பதை நமக்கு காட்டுகிறது. இல்லைன்னா அவர் கூப்பிட கூப்பிட ஒவ்வொருத்தரா வந்தெல்லாம் உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அந்த சுதந்திரவாளிய ஓய் என்று பெயர் சொல்லி கூப்பிட்டு என்று நம்ம பார்க்கிறோம். என்ன பெயர் சொல்லி கூப்பிட்டார்னு போடல, யார் அந்த சுதந்திரவாளின்னு போடல. எத்தனையோ முறை இந்த வேத பகுதியை வாசித்து கடந்து போயிருக்கிறோம். ஆனா என்னைக்காவது ஒரு கேள்வி கேட்டிருக்கோமா, ஏன் அந்த மனுஷனோட பேரை இங்க போடல?
ஏன் அந்த மனுஷனை பத்தின குறிப்பு எதுவுமே இங்க வைக்கல? ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப இந்த வேதத்தை எழுதும் போது சரியாகவே எழுதியிருக்கிறார். நம்ம யோசிக்கணும், அதுலதான் சிந்தித்து பார்க்கணும். பெயர் குறிப்பிடாதவனாகவே இவனை விடுறதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இது என்னன்னா, தன் சகோதரனுடைய சந்ததிய உருவாக்க விருப்பம் இல்லாதவனுடைய பெயரை தன்னுடைய வேதத்துல பயன்படுத்த பரிசுத்த ஆவியானவர் விரும்பவில்லை. புரியுதா? அவனுக்கு இருந்த பொறுப்பை அவன் தட்டி கழிக்கிறான். அவன் செய்ய வேண்டியதை அவன் செய்யாமல் விடுகிறான். அவனுடைய பொறுப்பு என்ன இந்த சூழ்நிலையில? இப்போ நகோமி ரூத்தினுடைய பிரச்சனை பஞ்சாயத்து வரைக்கும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. இப்ப என்ன செய்யணும்? அவன் செயல்படணும். அவன் தான் சுதந்திரவாளி. அவனுடைய பொறுப்பும் கடமையும் என்ன? வேதப்படி அவன் என்ன செய்யணுமோ, அந்த இஸ்ரவேல் இருக்கிற வழக்கத்தின்படி என்ன செய்யணுமோ, ஆண்டவர் என்ன கட்டளை இட்டு இருக்கிறாரோ அந்த கட்டளையை நிறைவேற்றுகிறது தான் அவனுடைய பொறுப்பு. ஆனா அதை செய்ய அவனுக்கு மனதில்ல. நான் பின்னாடி விளக்குறேன் பாருங்க, ஏன் அவனுக்கு மனதில்லாம போச்சுன்னு. அங்க தெளிவா தெரியுது, தன்னுடைய சகோதரனுடைய சந்ததியை அவன் தான் உருவாக்கணும்னு. அதுல அவனுக்கு விருப்பம் இல்லாமல் போய்விட்டது. ஆகவே அப்படிப்பட்டவனுடைய பெயரை தன்னுடைய வேதத்துல பயன்படுத்த பரிசுத்த ஆவியானவரும் விரும்பவில்லை. ஒருவேளை அவனுடைய பெயர் இங்க வந்துருந்துச்சுன்னு வைங்களேன், அவனுடைய பெயரை வரலாறு முழுவதும் வேதம் இந்த பகுதி வாசிக்கப்படுகிற போதெல்லாம் அவன் பேரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுல பரிசுத்த ஆவியானவருக்கு விருப்பமே இல்லை. வரலாற்றில் இந்த சம்பவம் வாசிக்கப்படும் போதெல்லாம் அவன் பெயரை நினைக்க கூடாது என்று ஆண்டவருடைய சித்தமாக இருந்திருக்கிறது. ஆகவே அவனுடைய பெயரை அங்க குறிப்பிடல. ஆகவே நாம அதை தேடி ஆராய வேண்டிய அவசியமும் இல்லை. அவன் யாரா இருப்பான், அவனுடைய பேர் என்ன, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஆண்டவர் அதை மறைத்திருக்கிறார். இப்போ அந்த பட்டண வாசல்ல ஊர் கூடி இருக்கிறது. போவாஸ் இருக்கிறார், அந்த சுதந்திரவாளி இருக்கிறார், தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, ஊர் மக்கள் எல்லாம் அங்க கூடி இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் போவாஸ் தான் எதற்காக இந்த கூட்டத்தை கூட்டினேன் என்பதை தெரிவிக்கிறத அடுத்தடுத்த வர்ற வசனங்கள் நமக்கு விளக்குகிறது. இப்ப முதல் குறிப்பை பார்த்திருக்கிறோம். போவாஸ் சபையை கூட்டுகிற அந்த காரியத்தை முதல் 2 வசனங்கள்ல பார்த்திருக்கிறோம். நீ 2வது குறிப்பு பார்க்கலாம். போவாஸ் மற்றொரு சுதந்திரவாளியை கேட்டல். 3-6 வசனங்கள் வரைக்கும். அதனாலதான் இந்த பிரசங்கத்துக்கு தலைப்பு நீயா நானான்னு வைத்தேன். இததான் கேட்கிறார் போவாஸ் கேட்கிறார். அதாவது நீ வாங்கிக் கொள்ளுகிறாயா அல்லது நான் வாங்கிக் கொள்ளட்டுமா என்பதுதான் போவாசினுடைய அந்த விசாரணையாக இருந்தது. ஏன்னா இந்த 2 பேரை தவிர சுதந்திர முறையாக அதை மீட்டுக் கொள்ளக்கூடியவர்கள், அதை வாங்கக்கூடியவர்கள் வேறு ஒருவரும் இல்லைங்கிறதுனால போவாஸ் அந்த சுதந்திரவாளி கிட்ட இப்படி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? 3-6 வசனங்கள் பாருங்க. அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, அப்பொழுதுன்னா இப்படி எல்லாம் கூடி இருக்கிற அந்த நேரத்துல அந்த சுதந்திரவாளியை பார்த்து போவாஸ் கேட்கிறார் பாருங்க. எலிமலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்க போகிறாள். அவருக்கு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துகிறார். நகோமி தன்னுடைய வயல் நிலங்களை எல்லாம் விற்க போகிறாள். ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கிக் கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன். இதை நான் உனக்கு தெரிவிக்கணும் இருந்தேன், அதனாலதான் நான் கூப்பிட்டேன். நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக் கொள்ள மனதிருந்தால் மீட்டுக் கொள்ளும். அதை வாங்குறதுக்கு உங்களுக்கு சம்மதமா? சம்மதம் இருந்தா நீ அதை வாங்கிக்கோ. அதை மீட்டுக் கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும். ஒருவேளை உனக்கு அதுல விருப்பம் இல்லாம இருந்தா அதை இங்க சபைக்கு முன்னாடி சொல்லு. உம்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறொருவனும் இல்லை என்றான். நம்ம 2 பேரை தவிர வேற யாரும் சுதந்திர முறையாக அந்த நிலத்தை வாங்குறதுக்கு தகுதி உள்ளவனாக இல்லை அப்படின்னு சொல்லுகிறான். இத சொன்ன உடனே போவாஸ் சொன்ன உடனே உண்மையிலேயே அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். ஏன்னா அவனும் சாதாரண ஆள் இல்ல. அந்த மற்றொரு சுதந்திரவாளியும் நல்ல ஆஸ்திக்காரன், நல்ல சொத்துக்காரன்.
இதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, சொன்ன அடுத்த நிமிஷம் வாங்கிக்குவோன்ற ஒரு முடிவுல வந்துட்டு நிலம் தானே வருது, சொத்தோட இன்னும் சொத்து கூடுதேன்ற சந்தோஷத்துல அவன் என்ன பண்ணிட்டான், நான் அதை மீட்டுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்டான். ரொம்ப வேகமா சொல்லிட்டான், நான் அதை வாங்கிக்கிறேன். அங்கதான் போவாஸ் ஒரு ட்விஸ்ட வைக்கிறார். முதல்ல நிலத்தை பத்தி சொல்லிட்டு நான் வாங்கிக்கிறேன்னு சொன்ன பிறகு 5வது வசனத்துல சொல்லுகிறார் பாருங்க. அப்பொழுது போவாஸ், நீர் நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பெயரை நிலைநிற்க பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவி ஆகிய மோவாபிய ஸ்திரீயான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். தான் அந்த ட்விஸ்ட். உண்மையிலே இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அந்த மற்றொரு சுதந்திரவாளிக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கும். முதல்ல போவாஸ் சொன்னதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம், ஆகா நமக்கு நிறைய நிலங்கள்லாம் வருது, அதை வாங்கி இன்னும் நம்முடைய ஆஸ்திய பெருக பண்ணலான்னு ரொம்ப சந்தோஷமா இருந்த அந்த சுதந்திரவாளி போவாஸ் சொன்ன இன்னொரு காரியத்தை கேட்ட உடனே இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டான். அப்படி போவாஸ் என்ன சொல்லுகிறார் பாருங்க, நீ நகோமியினுடைய கையில அந்த வயல் நிலத்தை வாங்குகிற போது நீ ரூத்தையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இதுதான் போவாஸ் சொன்ன வார்த்தை. அதை எப்படி சொல்லுகிறார் பாருங்க, மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பெயரை நிலைநிற்க பண்ணும்படிக்கு, அவனுடைய சந்ததி இந்த உலகத்துல தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கு, அவன் பெயர் இத்தோடு அழிந்து போய் விடாதபடிக்கு நீ என்ன செய்யணும், அதை மரித்தவன் மனைவி ஆகிய, போவாஸ் ரொம்ப டெக்னிக்கலா பேசுறார், மோவாபிய ஸ்திரீயான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். இதை கேட்ட உடனே எதுவுமே யோசிக்கல, உடனே பதில் சொல்றான் பாருங்க அந்த சுதந்திரவாளி. அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன், நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக் கொள்ளும், நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்றான். 2 முறை எனக்கு வேணாம், எனக்கு வேணாம், நான் அதை மீட்க மாட்டேன், நான் அதை வாங்க மாட்டேன், நீ வேணா வாங்கிக்கோ. ஏன்னா அங்க போவாஸ் சொன்னது என்ன, ஒண்ணு நீ வாங்கணும், உனக்கு விருப்பம் இருந்தா சொல்லு நீ வாங்கிக்கோ, அதுக்குதான் நீயா, இல்லைன்னாலும் சொல்லு அதை நான் வாங்கிக்கிறேன். அங்க அந்த சுதந்திரவாளி என்ன சொல்லிட்டான், நான் மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்று அவன் சொல்லிவிட்டதை பார்க்கிறோம். முதல்ல அந்த நிலங்கள் எல்லாம் வாங்குறதுக்கு சம்மதம் தெரிவித்திருந்த அந்த சுதந்திரவாளி போவாசினுடைய நிபந்தனையை கேட்ட உடனே ஆடி போய் அது வேணான்னு சொல்லி நான் மீட்க மாட்டேன், நான் மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா, ஏன் திடீர்னு வேணான்னு சொன்னான்? அவன் சொன்ன வார்த்தை என்னன்னா, என் சுதந்திரத்தை நான் கெடுத்துக் கொள்ளாதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன். அதுலதான் இருக்கு அதனுடைய பதில் என்னன்னு. இந்த சுதந்திரவாளி நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன்னு சொன்னதுக்கு சில காரணங்கள் இருக்கு பொதுவாக பார்க்கிற போது. ஆனா அதே சமயத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்கு, அதை நான் சொல்றேன் பாருங்க. முதலாவது காரணம் என்னவா இருக்கும், ரூத் ஒரு புறஜாதி பெண். அங்க போவாஸ் சொல்லும் போதே மோவாபிய பெண்ணாகிய ரூத்தின் இடத்தில் வாங்கணும். அப்போ ரூத் ஒரு புறஜாதி பெண் என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். இவன் ஒரு யூதன். ஒருவேளை ரூத்த திருமணம் செய்தா தன்னுடைய சந்ததியினுடைய பெயருக்கு களங்கம் ஏற்பட்டு விடும். ஏன்னா யூதர்கள் புறஜாதிகளோடு சேர மாட்டாங்க. யூதன் அதுல ரொம்ப வைராக்கியமா இருப்பான். ஆண்டவர் அதை கட்டளையாகவும் யூதனுக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த சுதந்திரவாளி நினைச்சிருக்கலாம், நான் புறஜாதி பெண்ணாகிய ரூத்த திருமணம் செய்து கொள்கிறதின் மூலமாக என்னுடைய சந்ததிக்கு அவப்பெயரை சம்பாதித்து கொடுத்து விடக் கூடாது என்பதற்காக இதை தவிர்த்திருக்கலாம். இது ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. 2வது காரணம் என்னன்னா, ரூத் ஒரு ஏழை பெண், விதவை, ஏழை. தன்னுடைய சாப்பாட்டுக்கே மற்றவங்களுடைய வயல் நிலங்களை சார்ந்து வாழக்கூடிய ஒரு நிலை. ஆனா இந்த சுதந்திரவாளியோ மிகப்பெரிய பணக்காரன். சோசியல் ஸ்டேட்டஸ் சொல்றோம் பாத்தீங்களா, அது ஒரு பெரிய தடையாக இருந்திருக்கலாம். அதனால இந்த சுதந்திரவாளி தவிர்த்திருக்கலாம். இதெல்லாம் பொதுவாக சொல்லப்படுகிற காரணங்கள். ஆனா உண்மையிலேயே முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இப்ப பார்க்க போறதுதான் முக்கியமான காரணம்.
ஒருவேளை இந்த சுதந்திரவாளி ரூத்தை திருமணம் செய்து கொண்டால் இவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளுக்கு தன்னுடைய சொத்துக்களை பங்கிட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அவனுடைய சொத்தையும் பங்கிடணும். இப்போ நகோமிட்ட இருந்து வாங்கி வருது பாத்தீங்களா, அதுவும் யாருக்கு சொந்தமா போகும்னா ரூத் மூலமாக பிறக்கிற பிள்ளைகளுக்கு தான் போய் சேரும். அவனோட வாரிசுகளுக்கு ஒண்ணும் கிடைக்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? வெறும் நிலத்தை மட்டும் வாங்கி இருந்தா அந்த நிலம் யாருக்கு சொந்தமானதா போகும்னா அவனுக்கும் அவனுக்கு பின்னாடி அவனுடைய சந்ததிக்கும் போகும். ஆனா இப்ப ரூத்தை திருமணம் செய்து இவனுக்கும் ரூத்துக்கும் பிள்ளைகள் பிறந்தா அப்படி வாங்குகிற சொத்தை அவங்களுக்கு கொடுக்க, அந்த பிள்ளைகளுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டியது வரும். இதுதான் முக்கியமான காரணம். இதை விரும்பாம தான் அவன் என்ன செய்யறான்னா இதை தவிர்க்கலாம். நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு என்கிட்ட இருக்கிறதும் போக வேணாம், வந்ததும் போக வேணாம், எனக்கிட்ட இருக்கிறத நானே வச்சுக்கிறேன், நீரே அதை மீட்டுக் கொள்ளும் என்று அவன் சொன்னதை பார்க்கிறோம். அப்போ முதல்ல போவாஸ் சபையை கூட்டினதை பார்த்தோம். ரெண்டாவது மற்றொரு சுதந்திரவாளி கிட்ட என்ன நடக்குது, எதுக்காக நான் கூப்பிட்டேங்கிற காரியத்தை சொன்னதெல்லாம் பார்க்கணும். இந்த ரெண்டாவது சுதந்திரவாளி என்ன செஞ்சிட்டான், எனக்கு வேணவே வேணா, நான் மீட்டுக் கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டான். என்ன காரணத்தினால இவன் இதை தவிர்த்திருந்தாலும் இவன் ஒரு நல்ல வாய்ப்பையும் நல்ல நிலத்தையும் நல்ல பெண்ணையும் இழந்து விட்டான். சரி, அடுத்த குறிப்பை பார்க்கலாம். அவன் சொன்ன பிறகு அத்தோட விட்டுறல, இருவரும் உத்தரவாதத்துடன் உடன்படுதல் தான் மூணாவது குறிப்பு. ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள வர்றாங்க. ரொம்ப ஆச்சரியமான அக்ரிமெண்ட் இதெல்லாம். நம்ம ஊர்ல அக்ரிமெண்ட் எல்லாம் எப்படி போடுவோம்னு பாருங்க, அங்க இஸ்ரேல்ல அந்த காலத்துல எப்படி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. 7-8 வசனங்கள்ல மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வ கால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சையை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அப்படி அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி, நீர் இதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சையை கழற்றி போட்டான். பாத்தீங்களா? அப்ப இருந்த பழக்கம் என்னன்னா, எனக்கு இது வேணாம், நான் வாங்க விருப்பம் இல்லை அப்படின்னு அவன் சொன்னதினுடைய அடையாளமாக அங்க இருக்கிற அந்த ஊர் தலைவர்கள், ஊர் மக்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க, அன்றைக்கு இஸ்ரவேல் இருந்த ஒரு வழக்கத்தை இந்த சுதந்திரவாளி செய்கிறத பாக்குறோம். காலில் போட்டிருந்த செருப்பை கலட்டி போவாஸ் கிட்ட கொடுத்துட்டார். அது என்ன அடையாளப்படுத்துகிறது என்றால், இந்த விஷயத்துல இனிமே எனக்கு பங்கும் இல்ல, பாகமும் இல்ல, இனிமே இதுல நான் தலையிட மாட்டேன், இதை முழுமையாக நீரே பொறுப்பெடுத்து செய்து கொள்ளும் என்பதனுடைய அடையாளமாகவே இது செய்யப்படுகிறது. ஆனா உண்மையிலேயே ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் இதை ஒரு முறையாகவும் கொடுத்திருந்தார். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஒரு அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, அண்ணனுக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஆனா அண்ணன் குழந்தை இல்லாம இறந்து போயிடுறாரு. அப்ப தம்பி என்ன செய்யணும்னா, அண்ணனுடைய மனைவியாக இருந்த அந்த பெண்ணை திருமணம் செய்து அவர்களுடைய சந்ததி இந்த உலகத்துல இருக்கும்படி பார்த்து கொள்ளணும். இதுதான் ஆண்டவர் கொடுத்திருந்த அந்த ஒரு நியமமும் கூட, ஒரு வழிமுறையும் கூட. ஒருவேளை அதை செய்வதற்கு, அந்த பெண்ணை திருமணம் செய்யறதுக்கு அவனுக்கு மனசு இல்லாம இருந்தா என்ன செய்யணும்ன்றதையும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உபாகமத்தினுடைய புத்தகம் 25வது அதிகாரம் 7-10 வசனங்கள். உபாகமம் 25வது அதிகாரம் 7-10 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, அவன் தன் சகோதரனுடைய மனைவியை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தால், ஏன்னா முன்னாடி அங்கெல்லாம் சொல்லியாச்சு விவாகம் பண்ணணும், அதெல்லாம். ஒருவேளை தன் சகோதரனுடைய மனைவியை அவன் விவாகம் பண்ண, விவாகம்னா திருமணம் பண்ண அவனுக்கு மனசில்லாமல் இருந்தா என்ன செய்யணும்? அவன் தன் சகோதரனுடைய மனைவி வாசலில் கூடிய மூப்பரிடத்தில் போய், பாத்தீங்களா, இங்க மறுபடியும் வாசலில் கூடிய மூப்பரிடத்தில் போய், என் புருஷனுடைய சகோதரன் தன் சகோதரனுடைய பெயரை இஸ்ரவேலில் நிலைக்க பண்ண மாட்டேன் என்கிறான். மூப்பர்கிட்ட போய் இந்த பெண் போய் சொல்லணுமா, திருமணம் செய்ய மாட்டேன்னு சொல்றான். புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய
அவன் மனதில்லாது இருக்கிறான் என்று சொல்வாளாக. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றா, போய் அங்க இருக்கிற அந்த நியாயம் விசாரிக்கிறவங்கிட்ட போய் சொல்றா, என் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருங்க, அவருடைய சகோதரன்ட்ட போய் சொல்றேன், ஆனா அவர் என்ன திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்றாரு, நீங்க பார்த்து இது என்னன்னு விசாரிங்கன்னு போய் சொல்லணும். 8வது வசனத்துல, அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பர் அவனை அழைப்பித்து அவனுடைய பேசியும் அவன் அவளை விவாகம் பண்ணிக்கொள்ள எனக்கு சம்மதம் இல்லை என்று பிடிவாதமாய் சொன்னாள். ஊர் பெரியவங்க கூப்பிட்டு பேசுறாங்க, என்னப்பா அப்படி நாங்க கேள்விப்பட்டோமே, ஏன்பா அப்படி செய்யற, ஐயா வேணாயா என்னைய விட்டுருங்கய்யா, எனக்கு அதுல விருப்பமே இல்லையா அப்படின்னு அவன் உறுதியா சொன்னா என்ன செய்யணும்? அவன் சகோதரனுடைய மனைவி மூப்பரின் கண்களுக்கு முன்பாக அவனிடத்தில் வந்து அவன் காலில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி அவன் முகத்திலே துப்பி தன் சகோதரன் வீட்டை கட்டாதவனுக்கு இப்படியே செய்யப்பட வேண்டும் என்று சொல்ல கடவள். இஸ்ரவேலில் அப்படிப்பட்டவன் வீடு பாதரட்சை கலற்றி போடப்பட்டவன் வீடு எண்ணப்படும். இது ரொம்ப அவமானம், அது ரொம்ப அவமானமான ஒரு செயல். எல்லாருக்கும் முன்பாகவும் அந்த சகோதரனை நிப்பாட்டி நீ என்ன திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி அவன் காலில் இருக்க செருப்பை கழட்டி வாங்கிட்டு அவன் முகத்துல காரி துப்பிட்டு, ஆண்டவர் அப்படிதான் ஏற்படுத்தி வச்சிருந்தார். இதை நம்ம பார்க்கிறோம் அவ்வளவு லைட்டா, ஆனா ஆண்டவர் அதுக்கு கொடுத்திருந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகம், ரொம்ப முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தார். ஆனா இங்க அப்படிதான் நடக்கல. போவாஸ் வந்து அங்கேயும் கண்ணியமா நடந்து கொள்ளுகிறார். ஓகே, உனக்கு விருப்பம் இல்லையா, எப்படியோ ரூட் கிளியர் ஆனா சரி, உனக்கு விருப்பம் இல்லையா செருப்பை கழட்டி போட்டு கிளம்பிரு. அங்க ரூட்டும் இல்ல அப்படி செய்யறதுக்கு. ஒருவேளை வேத விளக்க வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க, ரூத் அப்படி செய்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது. ஏன்னா ரூத் வந்து ஒரு மோவாபிய பெண், இது வந்து இஸ்ரவேல் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒருவேளை அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். எது எப்படியோ அந்த இடத்துல அப்படி நடக்கல. ஒருவேளை அப்படி அந்த ஆண்டவர் அங்க உபாகமம் 25வது அதிகாரத்துல சொன்ன மாதிரி இருந்தா, அந்த மனுஷனுடைய வீடு வந்து பாதரட்சியை கழற்றி போட்டவன் வீடுன்னு யாருமே அவனை மதிக்கவே மாட்டாங்களாம், அவங்க கூட பேச மாட்டாங்களாம், சரியா அவங்க கூட பழக மாட்டாங்களாம், ஒரு நல்ல இணக்கமான சமூக உறவையும் வைத்துக் கொள்ள மாட்டாங்களாம். 8வது வசனத்துல, அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சியை கலற்றி போட்டுவிட்டு சென்று விட்டான். அந்த நிலத்தெல்லாம் வாங்கி அங்க நான் தானே நடந்து போகணும், நான் என்னுடைய பாதரட்சியை கலட்டி அதை ஒரு அடையாளபூர்வமான உறுதிப்பாடாக நான் உனக்கு கொடுக்கிறேன், நீர் அதை வாங்கிக்கொள் என்று. இப்போ போவாசுக்கு எல்லாமே நியாயத்தின்படியும் சட்டத்தின்படியும் சரியாயிடுச்சு. அப்போ சொன்ன மாதிரி ரூட் கிளியர் ஆயிடுச்சு. நீயா நானா என்கிற கேள்விக்கு இப்பொழுது போவாசுக்கு விடை கிடைத்து விட்டது. நீயாங்கிறது அடிபட்டு போச்சு, இனிமே போவாஸ் தான் அதை செய்யணும். அது பாருங்க எவ்வளவு லீகலா அந்த விஷயத்தை எடுத்து ஹேண்டில் பண்றாருன்னு பாருங்க. இனி ரூத்த போவாஸ் எந்த தடையும் இல்லாம திருமணம் செய்து கொள்ளலாம். அதுக்கான உறுதிமொழியை தான் ஊராருக்கு முன்பாக அவர் தெரிவிக்கிறத அடுத்த 2 வசனங்கள் நமக்கு விளக்குகிறது. சரிங்களா? அந்த சுதந்திரவாளிகிட்ட கேட்ட பிறகு விஷயத்தெல்லாம் விளக்கி சொல்லி கேட்ட பிறகு அந்த சுதந்திரவாளி நான் மீட்டுக் கொள்ள மாட்டேன், நீர் மீட்டுக் கொள்ளும், அதுக்கான உறுதிப்பாடையும் அவங்களுக்குள்ள எடுத்தாச்சு. இப்போ போவாஸ் சரி நீ கிளம்பலாம், காரியம் முடிஞ்சிருச்சு. ஊர் மக்களையும் அந்த தலைவர்களையும் பார்த்து போவாஸ் ரூத்தை திருமணம் செய்ய உறுதியேற்றல். 9-10 வசனங்கள். அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமலேக்குக்கு இருந்த எல்லாவற்றையும் கிலியோனுக்கும் மக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கிக் கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரர்களுக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பெயர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பெயரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன், அதற்கு நீங்கள் இன்றைய தினம் சாட்சி என்றான். தான் அந்த உறுதிமொழி அவங்களுக்கு முன்னாடி ரொம்ப உறுதிமொழியாக எடுக்கிறான். 2 காரியத்தை நான் செய்ய போகிறேன் என்பதை ஊரார் எல்லாருக்கும் முன்பாக போவாஸ் பகிரங்கமாக சாட்சியாக தெரிவிக்கிறார். என்னென்ன செய்கிறார்? போவாஸ் மூப்பரையும் அந்த ஜனங்களையும் பார்த்து சொன்ன காரியம் என்ன? முதலாவது,
இவர்கள் நகோமி விற்க இருந்த அத்தனை நிலங்களையும் நானே வாங்கிக் கொள்ளுகிறேன். அது மக்லோனுக்குரியதும் கிளியோனுக்குரியதும் எதெல்லாம் நகோமி விற்க போகிறாளோ அது எல்லாவற்றையும் நானே வாங்கிக் கொள்ளுகிறேன் என்று உறுதியளிக்கிறேன். அதற்கு நீங்கள் எல்லாரும் சாட்சிகள். முதல்ல. இரண்டாவது, வேதத்தின்படி மக்லோன் இறந்து போய்விட்டான். மக்லோனுடைய மனைவியாக இருந்த ரூத்தை நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று உறுதியளிக்கிறார். வேதத்தின்படி ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நான் எந்த விஷயத்தை அந்த சுதந்திரவாளிகிட்ட கேட்ட அவர் முடியாதுன்னு சொன்னானோ அந்த விஷயத்தை நான் செய்கிறேன். மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை, மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய பெண்ணான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றாரு, நான் முடிச்சுக்கிறேன், திருமணம் செய்து கொள்ளுகிறேன். அதற்கு நீங்கள் இன்றைய தினம் சாட்சி. அதுக்கு நீங்க தான் சாட்சி. நீங்க அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து சொல்லுவாங்க, ஆமா நாங்க சாட்சி. சாட்சின்னு சொன்னது மட்டும் இல்ல, அருமையாக அவர்களை வாழ்த்துவார்கள். அதை குறித்து நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். அதை கேட்ட ஊரார் எல்லாரும், ஆமா உண்மைதான், இதெல்லாம் நாங்க கேட்டோம், நீர் நியாயப்படி இதையெல்லாம் செய்தீர், நியாயப்படி விசாரித்தீர், அவனுக்கு மனதில்லாமல் போகவே நீர் இதை செய்ய சம்மதித்தீர், நீர் அதை உறுதிமொழி கொடுத்தீர், அதையெல்லாம் நாங்களும் கேட்டிருக்கிறோம், அதுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் என்று சொல்வது மட்டும் இல்லாம போவாச வாழ்த்துகிறதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்த வாரம் அதை நம்ம பார்க்க போறோம். இப்படி இந்த 10 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா ரூத்தோ நகோமியோ பிக்சர்லே இல்ல. இன்னும் சொல்ல போனா இந்த அதிகாரம் முழுசுமே பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மேன, ஒற்றை ஆளாக நின்று, தனி ஒரு ஆளாக நின்று ரூத்தினுடைய திருமண காரியங்கள்ல லீகல் இஷ்யூஸ் எதுவும் வந்துடாம இருக்கிறதுக்கு அந்த லீகல் இஷ்யூஸ் எல்லாம் சரி பண்றார். அதுக்கப்புறம் ரூத்தை திருமணம் செய்து கொள்ளுகிறார். அவங்களுக்கு குழந்தை பிறகுது, அவங்களுடைய வம்சத்தை பத்தியும் ஆவியானவர் பதிவு செய்திருக்கிறார். தனி ஒரு ஆளாக நின்று ரூத்தை திருமணம் செய்து கொள்ளுகிறதுல போவாஸ் செயல்பட்டிருக்கிறத இந்த அதிகாரம் அருமையாக நமக்கு விளக்குகிறது. 2வது அதிகாரம் ஆரம்பிக்கிற போது போவாச பத்தி சொல்லும் போது ஒரு வார்த்தை உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ அறிமுகப்படுத்தப்படுகிற இந்த போவாஸ் தான் இனி இந்த புத்தகத்தினுடைய நாயகனாக எல்லா காரியங்களையும் தன் மீது எடுத்துக்கொண்டு செய்கிறவராக இருக்கிறார். அப்படித்தான் போவாஸ் இங்கு செயல்பட்டிருக்கிறத பார்க்கணும். இனி நடக்க வேண்டியது போவாஸ் மற்றும் ரூத்தினுடைய திருமணம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க, ரூத்துக்கும் நகோமிக்கும். அது எப்படி நடந்தது என்னன்றத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆக இந்த 10 வசனங்களை நாம 4 குறிப்புகளின் மூலமாக பார்த்திருக்கிறோம். முதல்ல போவாஸ் இதெல்லாம் ரொம்ப லீகலா நியாயப்படி சட்டத்தின்படி செய்யணுன்றதுக்காக சபையாரை எல்லாம் கூட்டி அந்த மற்றொரு சுதந்திரவாளியும் வர சொல்லி, 2வது அந்த சுதந்திரவாளி கிட்ட எதுக்காக கூப்பிட்டேங்கிற விஷயத்தெல்லாம் விளக்கமாக சொல்லி, நீ நிலத்தையும் வாங்கி கொண்டு ரூத்தையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு சொல்லுகிற போது அதற்கு அந்த சுதந்திரவாளி உடன்பட மறுத்து விட்டார். நீயே மீட்டுக்கொள் என்று சொல்லிவிட்டார். சோ அத போவாஸ் ஏற்றுக்கொண்டு அதுக்கான உத்தரவாதத்தை வாங்கிக்கிட்டு ஊருக்கு முன்பாக ரூத்தை தான் திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்ததை தான் இந்த 10 வசனங்கள்ல நாம பார்த்திருக்கிறோம். இனி இவர்களுடைய திருமணம் நடந்ததெல்லாம் நாம அடுத்த வாரம் பார்க்கலாம். சோ இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி சில பயன்பாடுகளையும் நம்ம பார்க்கலாம். இந்த பயன்பாடுகள் எல்லாமே பாவியாகிய ஒரு மனிதன் ரட்சிப்படைகிறத பத்தி வேதம் சொல்லுகிறதும் போவாஸ் இங்கு செயல்பட்டதையும் ஒப்பிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே சில பிரசங்கங்கள்ல நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த போவாஸ் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக இருக்கிறார். இவர் டைப், கிறிஸ்து ஆன்டி டைப். போவாசினுடைய செயல்கள் எல்லாம் கிறிஸ்துவை, அவருடைய பாவிகளை கிறிஸ்து ரட்சிக்கிறதுல அவர் எப்படி செயல்பட்டிருக்கிறார் என்பதை விளக்குகிறதுல ஒப்பிட்டு பார்க்கிறதாக இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். இங்கு அப்படித்தான் போவாஸ் செயல்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாக இருந்திருக்கிறது. அது பாவிகள் ரட்சிப்படைவதற்காக கிறிஸ்து செய்திருக்கிறதை காட்டுகிறது. 3 முக்கியமான பயன்பாடுகளை மட்டும் நாம இப்ப பார்க்கலாம். முதலாவது,
பாவிகளுக்கான ரட்சிப்பு மனித கிரியைகளில் தங்கியிராமல் முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவின் செயலிலேயே தங்கியிருக்கிறது. பாவிகளுக்கான ரட்சிப்பு எந்த ஒரு மனித கிரியைகளையும் தங்கி இருக்காம முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவின் செயல்களிலேயே தங்கியிருக்கிறது. ரட்சிப்பை அடைவதற்கு எந்த ஒரு மனிதனும் எதையும் செய்துவிட முடியாது என்பதைத்தான் வேதம் போதிக்கிறது. போவாசினுடைய செயல்கள் இங்கு அதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ரூத்தினுடைய நல்வாழ்க்கைக்கான செயல்கள் எல்லாவற்றையும் தன் மீது பொறுப்போடு எடுத்துக்கொண்டு இங்கு போவாஸ் செயல்படுகிறத பார்க்கிறோம். ரூத்தை திருமணம் செய்து கொள்ள போவாஸ் தனி ஒரு ஆளாக செயல்பட்டத இப்ப நம்ம பார்த்தோம்ல. அத போலத்தான் நம்முடைய போவாஸாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சிப்புக்கான காரியங்களை தனி ஒரு நபராக செயல்பட்டிருக்கிறார். பாவியான ஒரு மனிதன் ரட்சிப்பை அடைய வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து தனி ஒரு நபராக செயல்பட்டிருக்கிறார். ரட்சிப்பு முழுவதும் அவருடைய செயல்களிலேயே தங்கியிருக்கிறது. ரட்சிப்பு ஆண்டவருடைய செயல்களில் தங்கியிருக்கிறது. ஆரம்பத்தில் மீட்பின் திட்டத்தை திருத்துவ தேவன் ஏற்படுத்துகிற போது இயேசு கிறிஸ்து என்ன உறுதிமொழி அங்கு பிதாவுக்கு முன்பாக கொடுத்தாரோ, பிதாவே நீர் எனக்கு ஒப்பு கொடுக்கிற இந்த ஜனங்களை ரட்சித்து மீட்டு உம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதுதான் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த உறுதிமொழி. அந்த உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்காக காலங்கள் நிறைவேறின போது கன்னியின் வயிற்றில் உற்பவித்து பிறந்து நீதியான வாழ்க்கை வாழ்ந்து கோரமான சிலுவையில தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து இப்படியாக பாவியாகிய ஒரு மனிதன் ரட்சிப்படைவதற்கான அத்தனை காரியத்தையும் தன்னுடைய செயல்களில் செய்து முடித்திருக்கிறார். இந்த ஒரு வழியை தவிர வேறு ஒரு வழியும் இல்ல பாவியான ஒரு மனிதன் ரட்சிப்படைவதற்கு. போவாஸ் எப்படி தனி ஒரு ஆளாக செயல்பட்டு ரூத்தை திருமணம் செய்து கொள்ளுகிற காரியத்தில் ஈடுபட்டாரோ அதே போல பாவியான ஒரு மனிதன் ரட்சிப்படைவதற்காக கிறிஸ்து தனி ஒரு நபராக இருந்து செயல்பட்டிருக்கிறார். அதனாலதான் பார்க்கிறோம் ரட்சிப்பு முழுமையாக கிறிஸ்துவின் செயல்களில் தங்கி இருக்கிறது. ரூத் போவாசிடம் தஞ்சம் அடைந்ததை போல யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தஞ்சம் அடைகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அவர் ரட்சிப்பை கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். வேத சத்தியம். ஏன்னா அந்த ரட்சிப்பை தனி ஒரு ஆளாக சம்பாதித்து வைத்திருக்கிறவரும் அவரே, மனம் திரும்பி தன்னிடத்தில் வருகிறவர்களுக்கு அந்த ரட்சிப்பை கொடுக்கிறவரும் அவரே. அது கிறிஸ்துவினுடைய செயல்களில் தங்கி இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். இரண்டாவது, பாவிகளுக்கான ரட்சிப்பு முழுமையாக கடவுளுடைய கிருபையில் தங்கி இருக்கிறது. முதல்ல இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியை செயல்னு பார்த்தோம். எந்த மனித செயல்களும் ஒரு மனிதனை ரட்சிக்காதுன்னு பார்த்தோம். இங்க அது முழுமையாக கடவுளுடைய கிருபையில் தங்கி இருக்கிறது. பாவிகளான நம்மை ரட்சிக்க வேண்டும் என்கிற எந்த நிபந்தனையையும் ஆண்டவர் நமக்கு வைக்கவில்லை. ஒருவேளை ஆண்டவர் நம்ம ரட்சிக்கிறதுக்கு நிபந்தனை எதுவும் வைத்திருந்தா அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைச்சே இருந்திருக்காது. ஆண்டவர் கிருபையின் மூலமாகவே அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். எபேசியர் 2வது அதிகாரம் 8-10 வசனங்களை நம்ம பார்க்கணும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டாயிராமல் தேவனுடைய கிருபையினால் உண்டாயிருக்கிறது. இங்க ரூத்தை திருமணம் செய்து கொள்ள போவாசுக்கு எந்த நிர்பந்தமும் நிபந்தனையும் இல்லை. அதையும் கவனிக்கணும். யாருமே போவாச கம்பல் பண்ண முடியாது தெரியுமா, நீ ரூத்தை திருமணம் செய்தே ஆகணும்னு. ஏன்னா அதெல்லாம் அதுக்கு சுதந்திரவாளியா இருக்கிற மனுஷனே மறுத்து போடுகிறான். போவாசை யாரும் கட்டாயப்படுத்தவே முடியாது. போவாசுக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை, எந்த நிபந்தனையும் இல்லை. ரூத்தை நியாயப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டியது அந்த மற்றொரு சுதந்திரவாளி. அவன் அதை செய்யாம போகிற போது யாரும் போவாசை கட்டாயப்படுத்த முடியாது. ஆனாலும் போவாஸ் ரூத்தை திருமணம் செய்து கொள்ள
சம்மதித்ததும் அதுக்கான செயல்கள்ல தனி ஒரு நபராக இருந்து செயல்பட்டதையும் நம்ம பார்க்கணும். இது போவாசையும் காட்டுது. அவர் எவ்வளவு கடவுள் பக்தி உள்ள மனிதராக இருந்திருக்கிறார். கடவுளுடைய வார்த்தைகளை மதித்து அதுக்கு கீழ்ப்படியணுங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியாக இருந்திருக்கிறத நமக்கு காட்டுகிறது. போவாசுக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை. அது மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த நிர்பந்தமும் நிபந்தனையும் இல்லை. நாமெல்லாம் ரட்சிக்கப்படுறதுனால அவருக்கு ஒரு பெரிய நன்மையும் இல்லை. ஆனா நம்முடைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவையில் தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்தார். அதுக்கு காரணம் அவர் நம் மீது வைத்திருந்த அன்பு மட்டுமே. இப்படித்தான் நம்முடைய ஆண்டவரும் செயல்பட்டு கிருபையாக நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அதை இந்த சம்பவம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. மூணாவது, பாவிகளுக்கான ரட்சிப்பு எந்தவித நிபந்தனையிலும் வருவதில்லை. முதல்ல கிரியையில இல்ல, மனுஷ கிரியை கிடையாது. அது இயேசு கிறிஸ்துவினுடைய செயல்கள். போவாசை போல தனி ஒரு நபராக இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சிப்புக்கான காரியங்களை செய்து முடித்திருக்கிறார்னு பார்த்தோம். இரண்டாவது, அது தேவனுடைய சுத்த கிருபையினால் நமக்கு வந்து சேருகிறது. மூணாவது, எந்த நிபந்தனையினாலும் நமக்கு வருவதில்லை. கடவுள் நம்மை ரட்சிக்க ஏதாவது நிபந்தனையை வைத்திருந்தா நம்ம ஒருபோதும் ரட்சிப்பை அடைந்திருக்கவே முடியாதுன்னு பார்த்தோம். தகுதியில்லாத நமக்கு ஆண்டவர் எந்த நிபந்தனையும் இல்லாம இலவசமாக ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த மற்றொரு சுதந்திரவாளி ரூத்தை பார்த்ததை போல போவாஸ் ரூத்தை பார்த்திருந்தா போவாஸ் ரூத்தை திருமணம் செய்து இருக்க மாட்டார். ஆனா போவாஸ் அப்படி பார்க்கல. ரூத்தினுடைய பரிதாப நிலையை பார்க்கிறார். அவளுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில தான் இருப்பதை போவாஸ் உணர்கிறார். இதன் அடிப்படையில தான் எந்த நிபந்தனையும் இல்லாம ரூத்தை திருமணம் செய்து கொள்ள முன் வருகிறார். ரெண்டு விஷயம் அங்க போவாஸ் செய்கிறத பார்க்கிறோம். ஒன்னு, ரூத்தினுடைய பரிதாப நிலையை பார்க்கிறார். ரெண்டாவது, ரூத்து இந்த நிலையிலிருந்து விடுதலை அடையணும்னா நான் மட்டும்தான் இங்க செயல்பட்டு ஆகணும். என்ன மற்றொரு சுதந்திரவாளியும் கைவிட்டுட்டான். நான் தான் ரூத்துக்கு வாழ்க்கை கொடுக்கணும். அப்படித்தான் போவாஸ் அன்றைக்கு செயல்பட்டார். இதே விதத்துலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் செயல்பட்டிருக்கிறார். நம்முடைய பரிதாப நிலையை பார்த்திருக்கிறார். அவருக்கு நல்லா தெரியும், இவனால இவனை ரட்சிக்கவே முடியாது, வேறு எதாலும் இவனை ரட்சிக்க முடியாது. அப்போ இவன் ரட்சிப்படைந்து நித்திய நரக தண்டனையிலிருந்தும் தேவனுடைய கோபத்திலிருந்தும் மீட்கப்படுவதற்கு நான் மட்டும்தான் செய்தான். ஆண்டவர் அதை நன்கு உணர்ந்தவராக இறங்கி அதற்கான காரியங்களை செய்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய இந்த சுத்த கிருபையினாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ள இருக்கிறோம். அது ஆண்டவருடைய சுத்த கிருபை. அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். பாருங்க, போவாசினுடைய இந்த செயல்கள் அப்படியே ஆண்டவர் ஒரு பாவியை மீட்கிறதுல செயல்பட்டதை பிரதிபலிக்க கூடியதாக இருக்கிறது. தனி ஒரு நபராக இருந்து ரூத்தை திருமணம் செய்து கொள்கிறதுல அவர் எடுத்த செயல்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை மீட்பதற்காக தனி ஒரு நபராக இருந்து அவர் செயல்பட்டிருக்கிறார். ரூத் அங்க ஒண்ணுமே செய்யல. ரூத் பாசிவாவும் போவாஸ் ஆக்டிவாவும் மாறிட்டார். இந்த பாசிவ் ஆக்டிவ் தெரியுமா? ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்லாம் ஸ்கூல்ல படிச்சிருக்கிறோம்ல. ஆக்டிவா செயல்படக்கூடியது, பாசிவ்னா அமைதியாயிரும். ரூத் அங்க அமைதியாயாச்சு, போவாஸ் அங்க செயல்பட்டிருக்கிறார். நம்முடைய ரட்சிப்புக்காக நாம ஒன்னும் செய்யல. நம்முடைய கிரியைகள் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வராது. இயேசு கிறிஸ்துவினுடைய செயல்களே நமக்கு ரட்சிப்பை கொண்டு வந்ததுன்னு பார்த்தோம். ரெண்டாவது, நமக்கு இருந்த எந்த தகுதியின் அடிப்படையில நமக்கு ரட்சிப்பு கிடைக்கல. தகுதின்னு பார்த்திருந்தா ஆண்டவர் அந்த ரட்சிப்பை நமக்கு கிடைக்காமலே போயிருக்கும். அந்த மற்ற சுதந்திரவாளி ரூத்த பார்த்த மாதிரி போவாஸ் பார்த்திருந்தா போவாஸ் திருமணம் செய்து, ஏன்னா அவன் தகுதியை பார்த்தான், சோசியல் ஸ்டேட்டஸ பார்த்தான், அவர் புறஜாதி பெண்ணு பார்த்தான். போவாஸ் அதெல்லாம் பார்க்கல. ஆண்டவர் அப்படியெல்லாம் பார்க்கல. இவன் நல்லவனா இருக்கிறான், எனக்கு ரட்சிப்பு கொடுத்த பிறகு இவன் நல்லவனா மாறி ரொம்ப பரிசுத்தமான வாழ்ந்துருவான்னு ஆண்டவர் பார்த்து நமக்கு ரட்சிப்பெல்லாம் கொடுக்கல. அது அவருடைய சுத்த கிருபை. மூணாவது, அந்த ரட்சிப்பு அடையிறதுக்கு எந்த நிபந்தனையையும் ஆண்டவர் வைக்கல. எந்த நிபந்தனையும் இல்லாம தான் ரூத்தை
போவாஸ் திருமணம் செய்து கொண்டார். அது மாதிரிதான் நிபந்தனையே இல்லாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிதாப நிலையை பார்த்து நமக்கு உதவி தேவைன்றதை உணர்ந்து, நானே அந்த உதவியை செய்யக்கூடிய ஒரே தகுதியுள்ள நபராக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து ஆண்டவர் நமக்கு உதவி செய்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். எப்படி அருமை அது ஒப்பிட்டு போகுது பாருங்க. அதனாலதான் அந்த போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறார். அவருடைய செயல்கள் எப்போ நம்ம பாக்குற மாதிரி போவாஸ் கிட்ட இருந்து நிறைய நல்ல குணங்களை பார்க்கலாம். போவாஸ் சட்டத்தை மதித்தவர், எல்லாத்தையும் லீகலா செய்யணும்னு நினைச்சவர், கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர், கடவுளுடைய வார்த்தைக்கு பயந்தவர், கடவுளுடைய வார்த்தையின்படிதான் எல்லாத்தையும் செய்யணும்னு நினைச்சவர். அவருக்கு இருந்த அதிகாரத்தையும் அவருக்கு இருந்த செல்வாக்கையும் பயன்படுத்தி ரூத்தை எளிமையா திருமணம் செய்துட்டு போயிருக்கலாம். யாரையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவர் அப்படி அடாதடியான வேலைகள் எல்லாம் செய்யல. அவர் ரொம்ப ஒழுக்கத்தோட, ரொம்ப கண்ணியத்தோட, நாட்டு சட்டத்தையும் மதித்து, ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தையும் மதித்து செயல்பட்ட ஒரு அருமையான பக்திக்குரிய மனிதனை பார்க்கிறோம். ரூத் மீது அவர் வெளிப்படுத்தின இரக்கத்தை பார்க்கிறோம். ரூத்தினுடைய பரிதாப நிலையை அவர் உணர்ந்து கொண்டதை பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு கண் முன்னால் இருக்கிற அருமையான பாடங்கள். போவாச குறிச்சு பார்க்கிற போது இதெல்லாம் பார்க்கலாம். இப்படிதான் ஆண்டவரும் நம்ம கிட்ட நடந்து கொண்டிருக்கிறார். அதனால ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து ஆண்டவரை துதிக்கிறது தான் நமக்கு ஒரே வேலை. அதுல வேற ஒன்னும் செஞ்சிட முடியாது. நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக ஏதாவது செய்து அவருக்கு நன்றி கடன் செலுத்தி விடலான்னு? நீங்க என்ன செஞ்சாலும் நன்றி கடனுக்கு ஈடே ஆகாது. ஏன்னா அவர் சிந்தி இருக்கிறது அவருடைய சொந்த ரத்தம். மாசற்ற சொந்த ரத்தத்தை இயேசு சிந்தி இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? சங்கீதக்காரன் பாடினது போல, என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி நான் உம்மை தொழுது கொள்வேன். இந்த ரட்சிப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். என்னுடைய கிரியைகளின்படி என்னை ரட்சிக்காமல் உம்முடைய கிருபையின்படி எந்த நிபந்தனையும் இல்லாம என்னை ரட்சித்து என்னை ரொம்ப சந்தோஷமா உம்முடைய ஆவிக்குள்ளாக நடத்துகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் ஆண்டவரை துதிக்கும். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கிற யாராவது இன்னும் ரட்சிப்பு அடையாம இருந்தா உங்களுடைய நிலையை யோசிச்சுப்பாங்க. உங்களுடைய நிலை ரொம்ப பரிதாபகரமானது, ரொம்ப ஆபத்துல இருக்கு. தேவனுடைய கோபமும் நரகமும் மட்டுமே உங்களுக்குரிய தகுதியான பலனாக இருக்கு. பார்த்தோமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி, மனம் திரும்புகிற யாவருக்கும் ரட்சிப்பை கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். உங்க பாவங்களே தொடர்ந்து வாழ்ந்து அழிந்து போகாதபடிக்கு இன்றைக்கு மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசம். அவர் மனதிரக்கமுள்ள ஆண்டவர், இரக்கமும் கிருபையும் பெருத்த ஆண்டவர், தம்மிடத்தில் வருகிறவர்களை புறம்பே தள்ளாத ஆண்டவர். நீங்க மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து நம்முடைய மக்களாக உங்களையும் சேர்த்துக் கொள்வார். காலத்தை வீணடிக்காம மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள், அவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார். அது இந்த 4வது அதிகாரம் 10 வசனத்துல போவாஸ் ரூத்தை திருமணம் செய்து கொள்ளுகிற உறுதிமொழியை எடுத்திருக்கிறார். இனி அடுத்த வாரம் அந்த திருமணத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். நம்ம ஜெபம் பண்ணலாம்.